வெள்ளரிக்காய் எனக்கு இங்கே பிஞ்சு வெள்ளரிக்காய் நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரளாலலாம் இந்த வெள்ளரிக்காய் கிடைக்காது. இது அடுத்த சைஸு. இந்த மாதிரி தான் கேரளாவில் கிடைக்கும். இது வெள்ளரி பழம். ரொம்ப நாள் கழித்து நான் சாப்பிட்றேன். வெள்ளரி பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரி பழத்தை நல்லா கழுவிட்டு ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறணும். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு வரும். ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே விதை இருக்கும். அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா உள்ளே இருக்கிறது நல்லா க்ரீமியாக நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விதை எல்லாத்தையும் எடுத்துடணும். விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் இது பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே ஜீனியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்ம போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஜீனி பிடிக்கலன்னா அப்படியே கூட நம்ம போட்டு சாப்பிட்லாம். வெள்ளரி பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்படியே நம்ம வெள்ளரி பழத்தையும் நம்ம ஜீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு ஜூஸ் அடித்தும் குடிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது.